மோசமாக இருக்குங்க, இவ்வளோ காலமாக இருக்குங்க, இவ்வளோ முத்தி போயிடுச்சுங்க, பிரச்சனை தான் பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அல்லது சிலர் தேவனுடைய சித்தம் தான் பிரச்சனைன்னு கூட நினைக்கலாம். குஷ்டரோகி நினச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? குஷ்டரோகி என்ன சொன்னான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும், உம்மால் ஆகும். அப்போ அவனுக்கு என்ன இதுனா, உம்மால் ஆகும் கூடும் தெரியும், ஆனால் சித்தம் உண்டா? தேவனுடைய சித்தத்தின் மேலே ஒரு சந்தேகம். என்னை சுகமாக்குறது உடைய சித்தமா தெரியல, சித்தமானால் நிச்சயமாக உம்மால முடியும் அப்படின்றான். இந்த மனுஷனுக்கு தலையில பிரச்சனை. இவன் சொல்றான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால்னா, குஷ்டரோகிக்கு இருந்த விசுவாசம் கிடையாது இவனுக்கு. குஷ்டரோகிக்கு இவர்கள் செய்ய முடியும்னு நினைச்சா, இவன் என்ன நினைக்கிறான், இவரால் செய்ய முடியுமானே சந்தேகப்பட்டான். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை, முத்தி போயிடுச்சு. கொண்டு வந்தா சீஷர்களால் முடியல, இவர்கிட்ட கொண்டு வந்தா திரும்ப பிசாசு பிடிக்குது, கீழே தள்ளி விட்டு புரண்டு ஆட வைக்குது, உருளை வைக்குது. அதே மாதிரி அவன் பையனை வேதனை அவஸ்தைப்படுத்துது. அப்போ அந்த தகப்பனுக்கு எப்படி ஆயிடுச்சு, இவராலேயே முடியுமான்னு எனக்கு தெரியலன்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இவர்கிட்ட ஏதோ இறக்கம் இருக்குது அப்படின்றது தெரியுது. குஷ்டரோகிக்கு இருந்ததை காட்டில் தலைகீழ இவனுக்கு பிரச்சனை. இறக்கம் இருக்குது இவர்கிட்ட, ஆனால் நல்ல மனசு இருக்குது, ஆனால் செய்ய முடியுமா? இவ்வளோ பெரிய பிசாசை விரட்ட முடியுமா? இவ்வளோ காலமாக இருந்த பிசாசை விரட்ட முடியுமா? சந்தேகம். இப்போ சிலருக்கு ஏதோ பிரச்சனை ஆகிடுது இல்லையா? பிரச்சனை ஆகிடுது, தேவனுடைய சித்தம் பிரச்சனை ஆகிடுது, அல்லது தேவனால் இதை கூட செய்ய முடியுமா அப்படின்னு கூட சந்தேகிக்கிற மாதிரி. ஆனால் இயேசு சொல்கிறார், இதெல்லாம் பிரச்சனையும் பிரச்சனை கிடையாது, தேவனுடைய சித்தமும் உனக்கு பிரச்சனை கிடையாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் எத்தனை வசனங்கள் இருக்குது? எங்கேயாவது ஒரு வசனத்துலையாவது பார்த்துருக்கீங்களா? இயேசு ஒன்றை சுகத்துக்காக வந்தவங்கள்ட்ட இயேசு என் சித்தம் கிடையாதுப்பா, நீ போய் வியாதிப்பட்டே கடைன்னு சொல்லியிருக்காரா யார்கிட்டையாவது? அவர்கிட்ட எந்த உதவியாவது தேடி வந்தவன்ட்ட, உண்மையாக உதவி தேடி வந்து, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும், வெறும் சுகம் கிடையாது, எந்த உதவி தேடி வந்தாலும் அவனை பார்த்து, இல்லை உனக்கு உதவி செய்கிறது என் சித்தம் கிடையாதுன்னு சொன்னாரா? தேவனுடைய சித்தத்தை பூர்ணமாக தெரிஞ்சுக்கணுன்னா இயேசுவை பார்க்க வேண்டும். நமக்கு உதவி செய்கிறது அவருடைய சித்தம், நமக்கு நல்லது செய்கிறது அவருடைய சித்தம். சித்தத்தை சந்தேகப்பட வேண்டாம், அவருடைய சித்தத்தை சந்தேகப்பட வேண்டாம். அவருடைய சித்தம் பிரச்சனையே கிடையாது. அதுதான் இயேசு இந்த மனுஷன்ட்ட தெளிவுபடுத்துறாரு. அந்த மனுஷன்ட்ட நீ யோசிக்கிறதே தப்புன்றாரு. இது பிரச்சனை கிடையாது, என் சித்தம் பிரச்சனை கிடையாது, என் வல்லமை பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் என்னால் செய்ய முடியும், நான் செய்ய விரும்புகிறேன், எல்லாம் ஓகே. நீ விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், நீ விசுவாசனா இது கம்ப்ளீட்டாக மாறிடலாம் அப்படின்றாரு. உன் மகனுடைய எதிர்காலம் உன் கையில் இருக்கு, உன் மகனுடைய விடுதலை உன் கையில் இருக்கு, உன்னுடைய விடுதலை, உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய வீட்டின் சந்தோஷம் உன் கையில் இருக்கு. நீ விசுவாசிக்க ரெடியா அப்படின்னு நான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். கப்புன்னு, ஐயோ என் கையில் இருக்கா, அப்போ நான் இன்னும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ண போறதில்லை, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்.